ஐயப்பன் சிவனும் விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் இணைந்து பிறந்த ஹரிஹரபுத்திரன் என அழைக்கப்படுகிறார். மகிஷாசுரனின் தங்கை மகிஷியை வதம் செய்யவே இவ்வவதாரம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இது இந்து புராணங்களில் தனித்துவமான பிறப்புக் கதையாகும். கேரளாவை கடலில் இருந்து மீட்ட பரசுராமர் ஐயப்பனுக்காக 5 சாஸ்தா கோவில்களை நிறுவினார். இவற்றில் சபரிமலை ஒன்று. இங்கு ஐயப்பன் வனப்பிரஸ்த கோலத்தில் காட்சி தருகிறார். பரசுராமரே விக்கிரகத்தை செதுக்கி பிரதிஷ்டை செய்ததாக நம்பப்படுகிறது. பம்பா நதிக்கரையில் குழந்தையாக கிடைத்த மணிகண்டனை வந்தள மன்னர் ராஜசேகரன் வளர்த்தார். மகிஷியை வதம் செய்த பின் ஐயப்பன் அம்பு எய்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டது. பந்தள அரச குடும்பமே கோவிலின் வரலாற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இராமாயண காலத்தில் சபரி என்ற பக்தை இம்மலையில் தவம் செய்து ராமனை சந்தித்தார். அதனால் இம்மலை சபரிமலை என பெயர் பெற்றது. ராமனும் இங்கு சாஸ்தாவை தரிசித்ததாக கதை உண்டு. ஐயப்பனின் நண்பரான வாவர் நினைவாக எருமேலியில் வாவர் பள்ளி உள்ளது. பக்தர்கள் முதலில் வாவரை வணங்கி பின் ஐயப்பனை தரிசிப்பது இந்து இஸ்லாம் ஒற்றுமையின் அடையாளம். 192 இல் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்த கோவிலை திருவிதாங்கூர் அரசர் புனரமைக்க உத்தரவிட்டார். இது கோவிலின் நவீன வரலாற்றின் தொடக்கமாகும். 1950 தீவைப்பால் கோவில் அழிக்கப்பட்டது. பின்ன பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோவில் மீண்டும் கட்டப்பட்டது. இதனால் கோவில் புகழ் அதிகரித்தது. 18 புனித படிகள் கோவிலின் முக்கிய அம்சம். இவை 1985 பஞ்சலோகத்தால் மூடப்பட்டன. ஒவ்வொரு படியும் 5 இந்திரியங்கள், குணங்கள், வித்யா அவித்யா போன்ற தத்துவங்களை குறிக்கும் என்று நம்பப்படுகிறது. மகர சங்கராந்தியில் தோன்றும் மகர ஜோதி ஒளி ஐயப்பனின் ஆசியாக கருதப்படுகிறது. 41 நாள் விரதத்துடன் மண்டல பூஜை கொண்டாட்டம் கோவிலின் பழமையான பாரம்பரியம். 20ஆம் நூற்றாண்டில் இப்பயணம் உலகின் மிகப்பெரிய யாத்திரையாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை சபரிமலை கோவில் பெரிய அளவில் பிரபலமான யாத்திரை தலமாக இல்லை. 1950 ஏற்பட்ட தீவைப்புக்குப் பின் கோவில் மீண்டும் கட்டப்பட்டு புதிய பஞ்சலோக விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகே இது உலகின் மிகப்பெரிய வருடாந்திர யாத்திரை தலங்களில் ஒன்றாக மாறியது. இன்று ஆண்டுதோறும் 5 கோடி பக்தர்கள் வருகை தருகின்றனர்.